டிடிவி இதுல அவங்க ஓபிஎஸும் திரு செங்கோட்டையனும் ஒன்னா கார்ல போனாங்க. டிடிவி வழியில தான் பார்த்தாரு, ஆனா இணைந்து எல்லாம் ஒன்னா போனாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த ஸ்பாட்ல ஒன்னு சேர்ந்திருக்காங்க. இதுல சசிகலா அவங்க வரல, அவங்க தாமதமா வர்றதாக அவரே சொல்றாரு. எப்படி பார்க்கறீங்க 4 பேர் இதுல? இல்லை, இன்னும் 4 பேர் இல்லை, இன்னும் 4 பேர் 8 பேர் சேர்ந்தாலும் சரி சரி, அதிமுகவிலிருந்து இவர்கள் வெகு தூரத்துக்கு தொடர்பு எல்லைக்கு வெளியே போன நபர்கள் தான் இந்த 4 பேரும். அதிமுக தொண்டர்களால் இவர்களை பிரிக்க முடியாத நிலை இருந்திருந்தால் எடப்பாடியே இவர்களை நீக்கியிருக்க மாட்டார். எடப்பாடியே இவர்களை கண்டு அஞ்சிருப்பார். நீங்க செங்கோட்டையனை ஒட்டி தமிழ்நாட்டினுடைய கொங்கு மேற்கு மண்டலம், செங்கோட்டை தாய பெல்ட், செங்கோட்டையனை பார்த்து எடப்பாடி நடுங்கி அஞ்சி, செங்கோட்டையனை எதுவாக இருந்தாலும் செங்கோட்டையனை கேட்டுதான் செய்யணும் நிலைமைக்கு எடப்பாடி வந்திருப்பார். கொங்கு நாட்டு தங்கம்ன்றாரு திரு டிடிவி. கொங்கு நாட்டு தங்கம் திரு செங்கோட்டையன் இங்க வந்திருக்காரு அப்படின்றாரு. ஆமா, கொங்கு நாட்டு தங்கத்துக்கு பின்னாடி ஒரு பித்தளை கூட வரலையே. ஒரு 1000 வாகனத்தில் அணிவகுத்து இருந்தாருன்னா இது செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய கொங்கு நாடு, கொங்கு மண்டலமே ஐயாவுக்கு மரியாதை செலுத்துவதற்கு ஒரு பெரிய பேரணி, 1000 கார்களில் பெரிய பேரணி, எவ்வளவு பெரிய செய்தியா இருக்கும். இப்ப கூட இவங்க 3 பேரும் சேர்ந்தது செய்தி ஆயிடுச்சே. இல்ல, என்ன செய்தியானாலும் அடுத்த நாளைக்கு மறந்துடுவான். நாளைக்கு இது அதிமுக தொண்டனை ஊடுருவக்கூடிய எந்த செய்தி அங்க இல்லையே. அதிமுகங்கிற ஒரு வலிமையான கட்சி, இரட்டை இலை அதனுடைய பெரிய ஆயுதம், வெப்பன், AK-47 போல பெரிய வெப்பன். இந்த இரட்டை இலை முழுக்க இப்போ யார்கிட்ட இருக்கு? எடப்பாடிட்டு போய் சேர்ந்துருச்சு. இந்த இரட்டை இலையை பங்கு போடவே முடியலையே. ஓபிஎஸ்ஸாலே முடியல, டிடிவியால முடியல, செங்கோட்டையனால முடியல. செங்கோட்டைய இரட்டை இலையில அங்கே நிற்க முடியுமா கோபியில? எடப்பாடி தயவை எடப்பாடி தயவு இல்லாம கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டை நிற்கவே முடியாது. சுயேட்சையா இருந்தாருன்னா செங்கோட்டையனுக்கு பின்னாடி தெரிந்த அதிமுக கிளைக்கழக ஒன்றிய நகரம் பூரா சாணி அடிப்பான்.